வணக்கம். மதுரை பாரபத்தியில் நடந்த விஜய்யுடைய தாவேகாவுடைய மாநாடு ஆகஸ்ட் 21 நடந்தது. அந்த நேரம் இந்த மாதமே முடிஞ்சிருச்சு. இந்த கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஊடகங்களில் பார்த்தா எல்லா ஊடகங்கள்லையுமே, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, சோஷியல் மீடியா, லோக்கல் மீடியா, ரீஜனல் மீடியா, நேஷ்னல் மீடியா, ஈவன் இன்டர்நேஷ்னல் மீடியா, இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஊடகங்கள்லையுமே இந்த மாநாடை பற்றி பேச்சு, அதை பற்றிய விவாதங்கள், அதை அனாலிசிஸ், டீகோட் பண்ணுறோம், டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துலேயும் நம்ம என்ன அடிநாதமாக இருக்கிறது என்னன்னா, இவங்க எல்லாரும் ஒரு கருத்தியல் பின்புலத்தில் ஒரு அரசியல் பார்ட்டி நிலைப்பாடை எடுத்துட்டு அந்த நிலைப்பாட்டினுடைய அந்த ஸ்டாண்டில் இருந்துட்டு தான் இதை அனலைஸே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதனால் அது எல்லாத்துலேயுமே ஒரு கட்சி சார்பான ஒரு பயஸ் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதில் ஒரு ஆய்வாளராக ஒரு அகடமிக் எக்ஸசைஸாகவே இதை நம்ம பண்ணுறோம். பல்துறை சார்ந்த அது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சில் பலவிதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இதை அணுகிறோம். இது சிங்கிளாக ஒரு இதை மட்டும் நம்ம எடுக்கலை. அதில் இருக்கக்கூடிய நுவான்சஸ் என்ன, இன்ட்ரிகசிஸ் என்ன, இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம விலாவாரியாக அனலைஸ் பண்ணுறோம். இது இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த காணொளி கொஞ்சம் மெதுவாக செல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த த்ரில் அதெல்லாம் இருக்குமான்னு நமக்கு நிச்சயமாக தெரியல. ஆனால் இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வரப்போகிற தேர்தல் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காணொளியை பார்க்கணும். ஏன்னா இதில் இந்த வரப்போகிற தேர்தலில் விஜயினுடைய இந்த மாநாட்டிலிருந்து என்னென்ன காரணிகள், என்னென்ன அம்சங்கள் எல்லாம் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது, அல்லது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்து இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். முதல்ல விஜயுடைய பேச்சை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அவருடைய பேச்சு எடுத்த உடனே சிங்கம் அப்படின்ற வார்த்தையோடு தான் தொடங்குறாரு. வணக்கம்னு தொடங்கலை, சிங்கத்தை பற்றி சொல்கிறாரு. ஒரு சின்ன கதை மாதிரி ஒரு நேரட்டிவ் ஒன்று சொல்கிறாரு. அந்த நேரட்டிவ்லேயே அவருடைய அரசியலுக்கான நேரட்டிவை செட் பண்ணிடுறாரு. சிங்கம் கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும், சிங்கத்துக்கு தனியாக இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படின்றதுலேயே இது கூட்டணிக்கு தயாராக இருக்குது தாவேகா. அதே சமயத்தில் கூட்டணி இல்லாமல் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சுன்னா தனிச்சு நின்னும் களம் காணும். இதைத்தான் முதல் மாநாடு விக்கிரவாண்டி விசாலையில் நடந்த மாநாட்டிலையும் சொல்கிறார். அதாவது தனிச்சு நின்னே தாவேகா வெற்றி அடைய முடியும், தனியாகவே மெஜாரிட்டி வந்துடும், இருந்தாலும் நம்மளை நம்பி மற்ற கட்சிகள் வரும்போது அவங்களோட நம்ம அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு அங்கே சொல்லியிருப்பார். ஏறத்தாழ அதை தான் இங்கே வேறொரு அனாலஜி மூலமாக அதை இங்கே உறுதிப்படுத்துகிறாரு. சேர்ந்து கூட்டணியாக பயணப்படுவதற்கு தயார். அப்படி இல்லாத பட்சத்தில் தனிச்சே நின்று இது களம் காண முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, இந்த சிங்கம் என்ன செய்யும் அப்படின்னா, அதை விட பெரிய விலங்கை தான் வேட்டையாடும் அப்படின்றாரு. அப்போது தாவேகா போட்டி போடக்கூடிய கட்சி யார் அப்படின்னா அதை விட பெரிய கட்சி. அதை விட பெரிய கட்சி யார்? திமுக, அதிமுக, பாஜக அப்படியா, காங்கிரஸ் அப்படியா, எதுன்னு தெரியல. அவர் மனசில் வச்சுருக்கிறது எனக்கு கொள்கை திமுகவையும் பாஜகவையும் ஏன்னா அடுத்தடுத்து பேசும்போது சொல்லுவார். இப்போ அதனால் நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது விஜய் அவர் இந்த உதாரணத்தை சொல்லும்போது அவரை அறியாமலேயே தாவேகாவை விட பெரிய விலங்கு, பெரிய கட்சி, அதிக ஆற்றல் உள்ளது, அதிக பலம் உள்ளது இந்த திமுக அப்படின்றத ஒத்துக்கிறது மாதிரி தெரியுது. அதனுடைய இம்ப்ளிகேஷன் அப்படி இருக்கு. ஓகே, அடுத்து இதனுடைய கராலரி என்ன அப்படின்னா, இதை விட
தன்னை விட சிறிய விலங்குகளை அது உதாசீனப்படுத்திடும். சிங்கம் வேட்டையாடாது அப்படின்றாரு. இப்போ இந்த இடத்துல தான் இவர் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை சுட்டி காட்டுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. பல பேர் இந்த டீகோட் பண்ணவங்க அதை தான் சொல்கிறாங்க. சீமானுமே இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் எதிர்வினை கூட ஆற்றி இருக்கிறாரு. இப்போ இந்த நாம் தமிழரை விஜய் கண்டுக்காமல் விட்டுட்டு ஹீ இக்னோர்ஸ் இட். அவர் ஃபோக்கஸ் எல்லாமே திமுக அதுதான் இருக்குது. ஆனால் அந்த களத்தில் அந்த மாநாடு திடலில் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், இவருடைய தொண்டர்கள், தாவேகா விஜயனுடைய ரசிகர்கள் அல்லது தாவேகா தொண்டர்கள், அவங்க கோஷம் போடுறாங்க. அங்கே எனக்கு தெரிஞ்சு தாவேகா தொண்டர்கள் எதிர்த்து ஸ்பான்டேனியஸாக அவங்களாகவே எதிர்த்து கோஷம் போட்டது அப்படின்னா அது சீமானை எதிர்த்து தான். மற்ற கட்சிகளை எதிர்த்து விஜய் பேச்சில் சொல்லுவார், இவங்க அந்த மாதிரி திமுகவை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து அது மாதிரி கோஷம் போட சொல்லும்போது அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க விஜய்க்கு. ஆனால் ஸ்பான்டேனியஸாக அவங்க அந்த மாநாட்டு திடலில் கோஷம் போட்டாங்க, முழக்கம் போட்டாங்க, எழுப்புனாங்க அப்படின்னா அது சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் எதிராகத்தான். இங்கே தான் ஒரு தலைவருடைய இலக்குக்கும் தொண்டர்களுடைய யதார்த்தத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது அந்த இடைவெளி நிரப்பப்படணும். அப்படி இல்லாட்டினா அது அந்த இலக்கை அடைகிறதுல சிரமங்கள் இருக்கும். அப்போ அதை நம்ம சுட்டி காட்டுறோம். அதுக்கு அடுத்து இந்த சிங்கம் கதையை சொல்லிட்டு அந்த உதாரணத்தை சொல்கிறாரு. அந்த உதாரணத்தை பற்றியே கூட விமர்சனங்கள் இருக்குது. சிங்கத்துக்கு அவருக்கு சொன்ன அந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது இல்லையா, குணாம்சங்கள், அது எதுவுமே சிங்கத்திற்கானது இல்லை. ஏன்னா அவர் சிங்கம் வந்து தனிச்சு நிற்கும் அப்படின்றது அப்படி இல்லை. அப்புறம் அந்த ஆண் சிங்கம் பெண் சிங்கம் அதற்குள்ள வேறுபாடு இருக்குது, இறை தேடுறதுல வேறுபாடு இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாமே இப்போது வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பாட புத்தகத்திலேயே நம்ம அந்த சிங்கத்தினுடைய பண்புகள் என்ன, குணங்கள் என்ன, அது எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத பற்றி இருக்குது. ஆனால் அந்த அறிவியல் பூர்வமாக எந்த விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறல. பாப்புலர் மித்ஸ் இருக்குது இல்லையா சிங்கத்தை பற்றி, அதை அடிப்படையாக வச்சு தான் இவர் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறாரு விஜய். அதனால் நம்ம அந்த அறிவியலுக்குள்ளே போயிட்டு இந்த உதாரணத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத குறைச்சி மதிப்பிட்ட வேண்டாம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு அடுத்து அவர் வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் மதுரையினுடைய பெருமையை சொல்கிறாரு. மதுரையுடைய பெருமையை சொல்லும்போது வைகை ஆறு, ஜல்லிக்கட்டு, வைகை, அழகர், மீனாட்சி அம்மன், இது எல்லாத்தையும் சொல்கிறவர். அப்புறம் எம்ஜிஆரை சொல்கிறாரு. அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதில் மதுரைக்கு எம்ஜிஆர் எப்படி லிங்க் ஆகுறாருன்னு தெரியல. அடுத்து விஜயகாந்துமே மதுரைக்காரர் இல்லை, ஆனால் மதுரையில் செட்டில் ஆனவர், அதனால் அவரை கூட நம்ம ஏற்றுக்கலாம். நம்ம இந்த 2 பேரையும் சொல்கிறாரு. விஜயகாந்தை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறாரு. ஏன்னா அங்கே வந்து விஜயகாந்துக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பேர் இருக்குது. சவுத்து ஃபுல்லாகவே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. விஜயகாந்தினுடைய இப்போ இது தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது. ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா அது 1% கீழே. ஆனால் இந்த மாதிரி சில செலக்ட் பாக்கெட்ஸில் நம்ம பார்த்தோம்னா அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 4%, 5% வரைக்குமே கூட இருக்கும். இப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து இப்போ விஜயகாந்தை சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு அது பெரிய முக்கியம் இல்லை. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ற அந்த மாநாட்டினுடைய மைய கருத்தை அறிமுகப்படுத்துகிறார். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. 1967 1977 ஆட்சி அதிகார மாற்றம் வந்தது இல்லையா, அதே போல் ஒரு ஆட்சி அதிகார மாற்றம் 2026 வர வைப்போம் அப்படின்றத அறிவிக்கக்கூடிய மாநாடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. இந்த வாகை சூடும் வரலாறு திரும்புமா அப்படின்றது பெரிய கேள்விங்க. அதாவது ஒரு ஃபிலசாபிக்கலாக பார்த்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் சரி, அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் சரி, இந்த வரலாறு திரும்புது அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. வரலாறு வந்து திரும்பாது. ஹிஸ்ட்ரி டஸ் நாட் ரிப்பீட் இட் செல்ஃப்.
அது பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோம், உதாரணமாக ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்ட்டு. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பண்ணுறது இல்லை, ஏன்னா அதனுடைய காலகட்டங்கள் எல்லாமே வேறு, அங்கே செயல்படக்கூடிய அந்த காரணிகள் வேறு. அது எல்லாத்தையுமே அப்படியே ரிப்பீட் எல்லாம் பண்ண முடியாது. அறிவியல் பூர்வமாக, பண்பாட்டு ரீதியாக, மனித உணர்வுகள் ரீதியாக அப்படி அப்படியே தொடர்ந்து மாறிக்கிட்டே வர்ற அந்த எவல்யூஷன் ஹேப்பன்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் அந்த அது வந்து நம்முடைய வாழ்க்கை முறையில், சிந்திக்கிற முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால் அந்த அந்த 67 77 அதே மாதிரி இப்போ 26 வரும் அப்படின்றது அறிவுக்கு உகந்ததாக இல்லை. இந்த காலத்தில் இருந்த இளைஞர்கள் வேற, இப்போ இருக்கிற இளைஞர்கள் வேற. குவாலிட்டேட்டிவ்லி தே ஆர் டிஃப்ரெண்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈவன் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் they are different. Tastes different, culture different, அவங்களுடைய வாழ்வியல் லைஃப் ஸ்டைல் டோட்டலி டிஃப்ரெண்ட், வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் என்டையர்லி டிஃப்ரெண்ட். யூ ஜஸ்ட் கான்ட் கம்பேர். அதனால் அந்த காலத்து இளைஞர்கள் மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் இருந்த இளைஞர்கள் வேற, அவங்களுடைய பண்பு நலன்களே வேற, இன்றைக்கி இருக்கிறவங்க வேற, இவங்களுடைய இயல்புகளே வேறு. அங்கே வந்து டெப்த் இருந்துச்சு, இங்கே வந்து பெரிஃபரி, சூப்பர்ஃபிஷியாலிட்டி. ஸோ அந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் ஹிஸ்ட்ரி வில் நாட் ரிப்பீட், பட் யூ மே மேக் எ நியூ ஹிஸ்ட்ரி. அதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது இவர் ஒரு தாவிகாவினுடைய வரலாறை அப்படி சொல்கிறாரு. அதாவது தாவிகா எப்போ அந்த முதல் வெற்றி கொள்கை திருவிழா எங்கே நடந்தது, நம்ம வீசாலையில் நடந்ததில், விக்கிரவாண்டியில் நடந்த அந்த திருவிழாவை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்பமே மாறிடுச்சு அப்படின்றாரு. அது உண்மைதான். இந்த எப்போ விஜய் அரசியலில் கட்சியை தொடங்கி அந்த மாநாடுன்னு ஒன்று நடத்தினாரோ அப்போ இருந்தே அது ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே மாறிடுச்சு. அது உண்மைதான். கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள் கொஞ்சம் தயக்கம் காட்டலாம், அல்லது இதை கண்ணை மூடிக்கிறலாம். ஆனால் அவங்களே உள்ளுக்குள்ளே கலங்கி தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்பம் மாறி இருக்குது அப்படின்றது நிஜம். இது மக்கள் குரல் மட்டுமே கேட்டுட்டு அதாவது அந்த கொள்கை திருவிழா நடந்துச்சு இல்லையா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும், இந்த 2வது மாநாடு நடக்கிறது வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இவர் என்ன செய்தாராம், மக்கள் குரலை மட்டுமே கேட்டுட்டு எதிராக வர்ற கூக்குரலை சிரிப்போட கடந்து வந்ததா அப்படி சொல்கிறாரு. அங்கே நம்ம அதாவது ஃபேக்ட்ஸ் அப்படி இல்லை. இவர் வந்து எதிராக வந்த கூக்குரலை சிரிப்போட கடந்து வந்திருக்கலாம். அவர் சிரிச்சாரா, கோவப்பட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இப்போ சிரிப்போட கடந்து வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் மக்கள் குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு அப்படின்றது உண்மை இல்லை. அது முழு உண்மை இல்லை. மக்கள் குரலை கேட்டார். அது எப்படி கேட்டார் அப்படின்னா, எல்லாரையுமே பனையூருக்கு வர சொல்லி தான் கேட்டார். இவர் இந்த இங்கே போனார் இல்லையா, நம்ம இந்த இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த போராட்டம் சார்பாக இவர் போகிறார், பரந்தூருக்கு போகிறாரு. அப்படி போய் அங்கே போய் மக்களுடைய குரல் எதுவும் கேட்கல. இவர் பேசிட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் நேரம் அப்படி போயிட்டு பார்த்துட்டு ஒரு வண்டியிலேருந்தே பேசிட்டு அப்படி கடந்து வந்துடுறாரு. ஆனால் அந்த பரந்தூர் மக்களுடைய, பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை கேட்குறதுக்கு அவங்களுமே பனையூருக்கு தான் போகிறாங்க. போய் பேசுகிறாங்க, ஜாக்டோஜியோ போய் பேசுகிறாங்க. அப்போ மழை வெள்ளம் எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் பனையூரில் போய் தான் இவர்கிட்ட பேசியிருக்கிறாங்களே தவிர இவர் பாதிக்கப்பட்ட எந்த இடத்திற்குமே போகலை. தனிப்பட்ட அளவில் இந்த மாதிரி இந்த அஜித் வீட்டுக்கு இறந்தார் இல்லையா, அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அது மாதிரி 1-2 சின்ன உதாரணங்கள் தவிர மற்றபடி மக்களுடைய குரலை மட்டுமே கேட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு அவர் இன்னும் வரல. ஓகே, அடுத்து சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக ரசிகர்கள் பிடிச்சி, அதுக்கப்புறம் ரசிகர்கள் மூலமாக அவங்கள தோழர்களாக மாற்றி, அப்புறம் இன்றைக்கு அன்ஸ்டாப்பபிள் வாய்ஸாக, அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாக தாவிகா வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. முதல்ல இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதம், அந்த கலை ஆயுதம்
சமூக மாற்றத்திற்கான, அரசியல் அதிகார மாற்றத்திற்கான ஆயுதமாக ஒருபோதும் இருந்தது இல்லை. சினிமா ஒரு பொழுதுபோக்கு சாதனம். பொழுதுபோக்குக்கான ஆயுதம்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது ஒரு பொழுதுபோக்குக்கான ஆயுதம். இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் மீடியம், இன்ஸ்ட்ருமெண்ட். என்டர்டெயின்மெண்ட் அதுக்கானது தான் அது. அந்த பொழுதுபோக்குக்கான கருவி தமிழ்நாடு அரசியலை பொறுத்த மட்டும் ஒரு தப்பாக இப்போ அது அது வந்து கணிக்கப்பட்டு அது அது வந்து இந்த அரசியல் ஆய்வாளர்கள், இந்த அகடமிஷியன்ஸு, இந்த மீடியா ஸ்காலர்ஸ்ன்றவங்க மேலோட்டமாக இருக்கக்கூடிய அட் த ஃபேஸ் ஆஃப் இட், அந்த பெரிஃபரியில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர்ஃபிஷியலாக தெரியக்கூடிய விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு இந்த தமிழக மக்கள் எல்லாருமே இந்த சினிமாவுக்கு அடிமைகளாக கட்டுண்டு கிடக்கிறாங்க, சினிமாக்காரங்களை இப்போ வந்து கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க சினிமாவால் தான் இந்த அரசியலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான பல துன்பங்களை, புனைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த நேரட்டிவ்ஸ் எல்லாமே செட் ஆகி அது மக்களே உள்வாங்கி இருக்கிறாங்க. அது உண்மை இல்லை, அப்படி இல்லை. சினிமா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழக மக்கள் சினிமாவிற்கு அடிமைகளாக இருந்ததில்லை. சினிமாவை காட்டி அரசியலுக்கு நீங்கள் வந்துட முடியாது, மக்களை ஏமாற்றியெல்லாம் வந்துட முடியாது. சினிமா ஒரு 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 ஃபேக்டர் அப்படின்றத ஒத்துக்கிறோம். சினிமா அரசியலுக்கு வருவதற்கு உதவியாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த பாப்புலாரிட்டி, அந்த முகம் வந்து பரிச்சயம் ஆயிடுது. அதனால அந்த அரசியல் களத்துக்குள்ளே புகுறது, உள்ள நுழைகிறது வந்து எளிதாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் சினிமா. மற்றபடி அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஒருபோதும் சினிமா இருந்ததில்லை தமிழ்நாட்டில். எங்கேயுமே அப்படி இருந்ததில்லை. அது ஒன் ஆஃப் த மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸில் அது ஒன்று. முக்கியமான காரணிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அதுவும் ஒன்று, அப்படி எடுத்துக்கலாம். மற்றபடி அந்த ஆயுதத்தின் வழியாக ஒரு பெரிய மாற்றம், பெரிய புரட்சி அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. அதனால் அது கடந்து வந்துடலாம். நம்ம இது தொடர்பாக வேணும்னா நீங்கள் என்னுடைய புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, அந்த புத்தகத்தை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்சைட்ஸ் கிடைக்கும். அப்புறம் சரி, இது வந்து அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ், அன்ஸ்டாப்பபிள் வாய்ஸாக தாவேகா மாறிடுச்சா அப்படின்னா இல்லைங்க. ஆனால் அது இன்னும் அந்த மாதிரி அன்ஸ்டாப்பபிள் வாய்ஸாக, அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாக வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அதற்கான முதலடியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 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 அட்ஜெக்டிவ்ஸு, இந்த தொடர்கள்லாம் அவர் பயன்படுத்துகிறது எதுக்குன்னா ஒரு உற்சாகத்தை மூட்டுறதுக்காக அப்படின்ற அளவில் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக உருவாகி வருது அப்படின்றத நம்ம மறக்க முடியாது. அப்புறம் அவருடைய அரசியல் பயணத்தை சொல்கிறாரு. முதல்ல அரசியலுக்கு வரமாட்டார்னு ஜோசியர் சொன்னாங்க. அப்புறம் அவர் வந்துட்டார். அப்புறம் பெயர் அறிவித்த உடனே மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்ல நாங்கள், அப்புறம் மாநாடெல்லாம் நடத்தி காட்டணும்ல அப்படின்னாங்க. அப்புறம் நேராக ஷூட்டிங்கிலேருந்து ஆட்சியை பிடிக்க முடியுமா, அது எப்படி முடியும் அப்படின்றாங்க. கூட்டமெல்லாம் செய்கிறது ஓகேங்க, ஆனால் அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்றாங்க. இந்த மாதிரி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள் இது எல்லாத்தையுமே இந்த அரசியல் ஆய்வாளர்கள், கட்சிக்காரவங்க இவங்க எல்லாருமே செட் பண்ணிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி இதை சொல்லும்போது விஜயுமே அவர் ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறாரு. அதில் என்னென்ன கூடுதலாக இந்த ஸ்டண்ட்டு காமெடியும் சேர்த்துக்கல. ஏன்னா விஜய் வந்து நல்ல ஸ்டண்ட்டு காமெடி இது ரெண்டுலேயுமே இப்போ ஒரு நல்ல இப்போ எக்ஸ்பர்ட்டு, நல்லா பண்ணக்கூடியவர். இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டால் அந்த நேரட்டிவ் வந்து ஒரு முழுமை அடையும், விஜய் செட் பண்ணக்கூடிய நேரட்டிவ். அப்புறம் இந்த அடுத்து ஒரு திரும்ப ஒரு ஆடியன்ஸுக்கு ஏற்றது மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெட்டீரியல். நம்மளோட இந்த கூட்டம் வெறும் ஓட்டாக மட்டும் இல்லைங்க, வரப்போகிற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம் வைக்க போகிற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போகிற ரூட்டாக இருக்க போகுது அப்படின்றாரு. அதாவது மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு வைக்க போகிற வேட்டு, ரூட்டு இதெல்லாம் ஓகே. ஆனால் இதெல்லாம் எது மூலமாக முடியும் அப்படின்னா அந்த ஓட்டு போடுறதுனால தானே முடியும். அதனால் இது வெறும் ஓட்டாக மட்டும் இருக்க போகிறது இல்லைன்றதில்லை, அந்த ஓட்டு தான் முக்கியமே. அந்த ஓட்டு தான் இது ரூட்டாகவும் வேட்டாகவும் இருக்குது. அந்த ஓட்டு போடுறது தான் வேட்டு.
அதனால் அதை பிரித்து அவர் சொல்லியிருக்கிறது ஒரு எதுகை மோனைக்காக எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் அதில் பெரிய அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு இல்லையா, அதில் பெருசாக அர்த்தம் இருக்கிறது மாதிரி தெரியல. அப்புறம் அடுத்து அவரே ஒரு கேள்வி எழுப்புறாரு. புதுசாக இவர் என்ன செய்ய போகிறாரு, இவர் ஆட்சிக்கு வந்து புதுசாக என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, இந்த பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்பு தான் நம்ம ப்ரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தவர்கள்னு யார் யாருக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட்டோட ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்களுக்கு எல்லாத்தையும் என்ன தேவையோ அதை செய்கிறது தான் அப்படின்றாரு. இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம்ஜிஆருடைய ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். எம்ஜிஆருடைய பட தலைப்புகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். மீனவன் நண்பன், விவசாயி, ரிக்ஷாக்காரன், அந்த மாதிரி எல்லா அந்த உழைக்கும் மக்களுடைய அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் அவங்களோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது மாதிரி அவருடைய பட தலைப்புகள் எல்லாமே இருக்கும். ஆனால் விஜய் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், நம்முடைய அரசு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வார்த்தைகளில் சொல்கிறாரு. இது வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் அதை சொல்ல முடியாது. சரி, படத்துலையாவது என்ன பண்ணார் அப்படின்னா, எம்ஜிஆர் செஞ்சுருக்கிறாரு, படத்தில் செஞ்சுருக்கிறாரு. அதன் மூலமாக தான் அவர் வந்து உள்ளே போயிருக்கிறாரு. விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, பீஸ்ட்டுன்றாரு, கோட்டுன்றாரு, லியோன்றாரு. இந்த மாதிரி தான் அவருடைய படங்களுக்கு பேரும் இருக்குது. இப்போ அதனால் இந்த மாதிரி அந்த இலக்கை நிர்ணயிக்கிறார் இல்லையா, இலக்கு மக்கள் யாருக்கு இந்த அரசு அப்படின்றது, அந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும்னு தான் நினைக்கிறோம். இதுவரைக்கும் அந்த இலக்கை இப்போதைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு, அதை நோக்கி அவர் பயணப்படுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 5 கொள்கை தலைவர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடங்கிய கட்சி அப்படின்றாரு இவர். இந்த 5 கொள்கை தலைவர்கள் அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய வழிகாட்டுதல் எதை அவங்க கொள்கை தலைவர்கள்ட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அது முதல் மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அதில் இவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அறிவிச்சிடுறாரு, டிஸ்க்ளைமர் பண்ணிடுறாரு. ஆனால் பெரியாருடைய பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இது பெரியாரை பொறுத்த மட்டும். அப்புறம் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர், அவருடைய மதச்சார்பின்மை, நேர்மையான நிர்வாக செயல்பாடு, இந்த அம்சங்கள் தான் கொள்கைகளாக எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இந்திய அரசியல் சாசனமாக்கிய அண்ணல் அம்பேத்கர், அவருடைய சாதிவாரி பிரதிநிதித்துவம், சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிர்ப்பு, இந்த விஷயங்களை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. ஆகப்பெரும் வீராங்கனை, இந்த மண்ணை கட்டி ஆண்ட பேரரசி வேலு நாச்சியார், அவருடைய அந்த மண்ணுக்கான அந்த பற்று, அந்த அம்சத்தை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சுதந்திர போராட்ட களத்தில் அஞ்சலை அம்மாள் அவங்க செய்த தியாகங்கள், அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுதான் கொள்கை அப்படின்னு அந்த முதல் மாநாட்டில் சொன்னாங்க. அதற்கு அப்புறம் முதல் மாநாட்டிலிருந்து இப்போ இந்த 2வது மாநாடு வரைக்கும் இந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கைகளை பற்றி எந்த அரங்கத்தில் விவாதம் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அரங்கத்தில் அதை பற்றி ஒரு அதை அடுத்த அதாவது அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு இதை பற்றி கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு தெரிஞ்சு இந்த பேரை சொல்லியிருக்கிறாங்க. கொள்கை தலைவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக 2 பெண்களை வழிகாட்டிகளாக வச்சுருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறது இட்ஸ் வார்த்தைகளாக, லேபிள்ஸாக, ஸ்லோகன்ஸாக, ஸ்டிக்கர் ஒட்டினது மாதிரி தான். தாவிக்கா அந்த பார்ட்டியில் ஒட்டின ஸ்டிக்கர் தான் இந்த 5 கொள்கை தலைவர்கள். அப்படி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். இனி அடுத்து வரப்போகிற காலத்தில் ஒருவேளை இந்த தலைவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்றத அவர்களுடைய தொண்டர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அந்த கொள்கைகளை இன்னும் முழுசாக உள்வாங்கி இருக்கிறாங்களா அப்படின்றத நமக்கு கேள்விக்கு உள்ளாக்குறோம். ஏன்னா அங்கே எழுதி கொடுக்குற அந்த ஸ்பீச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா விஜய்க்கு, அந்த ஸ்பீச்சில் இருந்தே நம்ம அது எப்படி இருக்குது, அந்த ஸ்பீச் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல இருந்தே இந்த கேள்விகளை நம்ம எழுப்புகிறோம். ஓகே, அடுத்தது இவங்களுக்கு, இந்த கட்சிக்கு ஒரே கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக.
அப்படின்ட்டு ஆடியன்ஸையும் இன்வால்வ் பண்ணி அதை சொல்ல வைக்கிறாரு. கொள்கை எதிரி பாஜக, ஒரே கொள்கை எதிரி, ஒரே அரசியல் எதிரி திமுக அப்படின்றத சொல்கிறாங்க. இது கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்றத ஒட்டி இது எப்படி இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், கொள்கை இல்லாமல் அரசியல் இருக்க முடியுமா, அரசியல் இல்லாமல் கொள்கை இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் விவாதங்கள் போய்கிட்டே தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இவங்க இந்த சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, கொள்கை அளவில் ஐடியாலஜிக்கல் எனிமி பாஜக, அடுத்து செயல் அளவில் அரசியல் செயல்பாடுகள் அப்படின்ற அளவில் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த செயல்பாடுகளில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஐடியாலஜி, அந்த நிலையில் இந்த திமுக எதிரி, செயல்பாடுகள் அளவில் திமுக எதிரி அப்படின்றத தான் சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நானே தெளிவாக சொல்கிறேன்னா அந்த வித்தியாசம், அதாவது கொள்கை கோட்பாடு ஒன்று இருக்கும், அடுத்து அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் போது அந்த நடைமுறைப்படுத்துகிற விதத்தில் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ திமுகவையும் நம்ம தாவேகாவையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொள்கை அளவில் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் அந்த கொள்கைகளை செயல்படுத்துறதுல வித்தியாசங்கள் வருது. அங்கே தான் அந்த CCC வருது, கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் அப்படின்றது. அப்போ அதை இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறது, அதுதான் இந்த அரசியல் எதிரி அப்படின்ற தொடரில் உள் உறைந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கொள்கை அப்படின்னு பாஜகவை சொல்லும்போது அங்கேயுமே என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இந்த 5 கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த தலைவர்களுடைய எந்த கொள்கைக்கு எதிராக பாஜகவினுடைய கொள்கை இருக்குது, அங்கே செயல்பாடுகளை பற்றி நம்ம பேசலை. அது இந்த பாஜகவினுடைய கொள்கை டிக்ளேர்டு, வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட கொள்கையில் பாஜகவினுடைய எந்த கொள்கை தாவேகாவினுடைய அறிவிக்கப்பட்ட கொள்கைக்கு முரணாக இருக்குது, எதிராக இருக்குது? எந்த கொள்கையை நீங்கள் சொல்லுவீங்க? கடவுள் மறுப்பு அப்படின்ற ஒன்று சொல்லலாம், ஆனால் அது தாவேகாவை ஒத்துக்கலை. அதை ஒதுக்கி விட்டுறாங்க. அது இல்லாமல் தான் பெரியாரை ஏற்றுக்கிறாங்க. கடவுள் மறுப்புன்றது இல்லாத பெரியாரை தான் தாவேகா வழிகாட்டியாக ஏற்றிருக்கு. இப்போ அதனால் அது தவிர மற்ற எந்த விஷயத்தை சமத்துவத்திற்கு எதிராக பாஜக கொள்கை அளவில் இருக்கா? இல்லை. அந்த சமத்துவம், அப்புறம் ஈவன் அந்த மதச்சார்பு இன்மை, அதற்கு எதிராக பாஜக இருக்கா? கொள்கை அளவில் எல்லா மதமும் சமம் அப்படின்றத எந்த இடத்துலையாவது பாஜக மறுத்திருக்கா? அப்படி இல்லை. ஆனால் நடைமுறைப்படுத்துறதுல அவங்க இப்போ அவங்களுடைய செயல் திட்டங்கள் வேறையாக இருக்கும். அங்கேயுமே அப்போது அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லணுமே தவிர, தாவி கட்டாமல் யூஸ் பண்ணுறதுனா கொள்கை இல்லை. கொள்கை எல்லா கட்சிகளுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த கொள்கையில் வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்ற அந்த ஜால்ராவே திரும்ப 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 அடிச்சுக்கிட்டு, ஜால்ரா இல்லை, அது பேர் என்ன சொல்கிறது, அந்ததவே திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. டேர்ம்ஸை மாற்றிடுங்க. எப்படி இந்த டேர்மை நீங்கள் இங்கே மாற்றினீங்க இல்லையா, பாசிச பாஜக, பாய்சன் திமுகன்ட்டு, இந்த பாயாசம் அப்படின்றது பாய்சனாக மாறிச்சு இல்லையா, அது பின்னாடி வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஜார்கனை மாற்றிடுங்க. அடுத்தது அவர் தாவேகாவினுடைய புகழை பாடுறாரு. மாபெரும் பெண்களுடைய சக்தி, இளைஞர்கள் சக்தி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி, இந்தியா மட்டும் இல்லை 100க்கும் மேலான நாடுகளில் இருக்கக்கூடிய சக்தி, இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேகாவை பற்றி சொல்கிறாரு. தாவேகா மாபெரும் பெண்கள் சக்தியா? தாவேகால பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் பெண்கள் எல்லாருமே தாவேகாவுக்கு பின்னாடி இல்லை. இளைஞர்கள் சக்தி, தாவேகாவில் இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எல்லா இளைஞர்களுமே தாவேகாவில் இல்லை. அதாவது விஜயனுடைய ரசிகர்கள் யாரோ அந்த பெண்கள், விஜயுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாவேகாவில் இருக்கலாம்.
அவங்களே இன்னும் முழுமையாக அரசியல் படுத்தப்பட்டுக்கிறாங்களா, அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்களா ஓட்டு அப்படின்றது அந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க. நம்ம அதை ரொம்பவெல்லாம் இது பண்ண தேவையில்லை. அவங்க எல்லாம், அதாவது விஜயினுடைய ரசிகர்கள் தாவேகாவில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாபெரும் படையாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தியா இல்லை. கண்டிப்பாக தாவேகா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி இல்லை. ஃபார் தட் மேட்டர் விஜயே ஒட்டுமொத்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இல்லை. அது அவருக்கே தெரிஞ்சிருக்கணும். இது என்னன்னா, அங்கே குழுமி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மக்கள் திரள், அந்த மாநாட்டு கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடியது. அது திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்டை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மிகைப்படுத்தப்பட்ட சொற்கள், சொல்லாடல்கள், வார்த்தை, அந்த பயன்பாடுகள், இது எல்லாமே ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காகத்தான், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு, ஒரு வெறியை கிளப்பி விடுறதுக்கு, அப்படி அந்த அளவில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இது இந்தியாவினுடைய மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை அப்படின்ற அளவுக்கு இன்னும் வரலை. ஆனால் திஸ் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது உண்மை. தாவேகா இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத, அதாவது அதெல்லாம் என்ன ஒன்றும் அப்படின்ட்டு நீங்கள் ஓரங்கட்டிட்டு போயிட முடியாது, படுத்திட்டு போயிட முடியாத ஒரு நிலையில் தாவேகா இருக்குது, விஜய் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறணும். அடுத்தது இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறாரு. இந்த கூட்டணி யாரு கூட தாவேகா கூட்டணி வைக்க போகுது அப்படின்றது அந்த சஸ்பென்ஸ்லேயே நீங்கள் சஞ்சாரம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு நையாண்டி பண்ணுறாப்புல, கிண்டலாக சொல்கிறாரு, சஸ்பென்ஸ்லேயே சஞ்சாரம் பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கு இது வரைக்குமே அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். தாவேகா யார் கூட போய் கூட்டணி சேரப்போகுதுன்றது 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அந்த டிவிகே டிஎம்கேன்றது அந்த சொன்னதவே நீங்கள் பாருங்கள், அந்த டைம் கொடுத்து எம்பசிஸ் கொடுத்து சொல்கிறது டிவிகே அப்படின்ட்டு, அப்படி அழுத்தம் திருத்தமாக டைம் எடுத்து சொல்லுவார். டிஎம்கேன்றது டிஎம்கே அப்படின்ட்டு பொசுக்குன்னு முடிச்சிருவாப்புல. ஸோ அதெல்லாமே கூட ரொம்ப முக்கியம் அந்த டெலிவரியில். அதாவது அவ்வளவு தூரம் அழுத்தம் திருத்தமாக அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்புறம் அந்த சொல்கிறதுலேயே யாருக்கு முக்கியத்துவம், யாருக்கு அப்படின்றத, யார் வலுவானவங்க அப்படின்றதையும் சுட்டி காட்டுறாரு. டிஎம்கே அப்படின்னு போயிடுது, டிவிகே அப்படின்னு அங்கே போகுது. அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம போய் அதை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த இதில் தான் இந்த அரதப்பழசான மேத்தமெட்டிக்ஸு, அரித்மேட்டிக்ஸு கூட்டணியில் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றத சொல்கிறாரு. அந்த விதத்தில் ஐ திங்க் விஜய் கரெக்டாக தான் அதை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கட்சிகளுடைய பலம் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சி இண்டிவிஜுவல் தனிப்பட்ட அளவில் அந்த ஒவ்வொரு கட்சி வாங்கின ஓட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா வரப்போகிற தேர்தலில் அந்த ஓட்டு வரும் அப்படின்றது அதுக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட புகைச்சல்கள் இருக்குது, விரிசல்கள் இருக்குது, கோபதாபங்கள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. ஒருத்தர் ஒட்டாமல் ஒட்டி இருக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இந்த தலைவர்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஏதோ ஒரு ஃபெவிகால் மாதிரியான ஒரு பசையை போட்டு கொள்கை கூட்டணி அப்படின்ட்டு அந்த பேரை சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி உள்ள எல்லாமே அப்படியே இப்போ எப்போ வேணாலும் கலந்து போகக்கூடிய நிலையில், உடஞ்சி போகக்கூடிய நிலையில் விரிசல் விட்டுட்டு தான் இருக்குது. நிலைமை அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த கூட்டணி கணக்கு அது இன்னைக்கு சூழ்நிலையில், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டணி கணக்கு செல்லுபடி ஆகாது. அப்புறம் அதிமுக சைடில் இன்னும் கூட்டணி அலையன்ஸே இன்னும் ஃபார்ம் ஆகலை. கூட்டணி எப்படி வேணாலும் நடக்கலாம். தாவேகாவுமே இன்னும் கூட்டணி இவங்க போவாங்களா, மற்றவங்க வருவாங்களா அப்படின்றது தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரதப்பழசான மேத்தமெட்டிக்ஸு, அரித்மெட்டிக்ஸு அந்த இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுல ஒரு உண்மை இருக்குது அப்படின்றத எடுத்துக்கிறோம். இப்போ இதோட விஜயினுடைய ஒரு பார்ட் முடியுது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரில்யூடு, சிங்கம் ஒரு முன்னுரை மாதிரி சொல்கிறாரு. அதற்கு அடுத்து இந்த தாவேகாவினுடைய தொடக்கம்,
அது அது அதனுடைய வரலாறு அதை சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது அந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, அவங்களை பற்றி சொல்ல போகிறாரு. அதை எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்ற அந்த பாடலை பாடியே, நமக்கு பாட்டு வராதுங்க, அதனால பாடலை விஜய் வந்து அவர் நல்ல பாடகர், அதனால் அவர் பாடி அந்த 2வது பாட்டை அவருடைய ஸ்பீச்சில் தொடங்குறாரு. இதில் மக்கள் அரசியல் என்ற சவுக்க கையில் எடுப்போமா அப்படின்றாரு. அந்த மக்கள் அரசியல்ன்ற சவுக்க கையில் எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மக்களாட்சிக்கு எதிரான ஒரு செயலுங்க. இந்த மாதிரியான உதாரணங்களை, இந்த மெட்டஃபர்ஸை பயன்படுத்துகிறத தவிர்க்கணும். இந்த பேச்சு எழுதி கொடுக்குற ஆளுங்க தயவுசெய்து இதெல்லாம் தவிர்த்துருங்கப்பா. இது சவுக்க கையில் எடுக்கிறவன் எப்படிங்க ஒரு மக்களாட்சியை தலைவராக இருக்க முடியும்? சவுக்கு எப்படி அவன் எடுக்க முடியும்? சவுக்குனா அதிகாரத்தை எடுக்கிறான், நீதியை எடுக்கிறான், எல்லாத்தையுமே கையில் எடுக்கிறான்னு அர்த்தம். அது அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதே மன்னராட்சியை தான் நீங்கள் கொண்டு வர போகிறீங்களா? அப்போ நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்குது? அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் அந்த இதுன்னு சொல்லிட்டு அந்த தூண்களை பற்றி, ஜனநாயகத்தினுடைய தூண்களை பற்றி பேசுகிறோமே, அந்த தூண்கள்லாம் என்னத்துக்கு இருக்குது? அதில் சவுக்கை எடுக்கிறதுன்ற அந்த கான்செப்டே ரொம்ப தப்பான கான்செப்டு. அதில் அவ்வளவு வன்முறை இருக்குது, அவ்வளவு ஒடுக்குமுறை இருக்குது, அவ்வளவு கொடுங்கோன்மை இருக்குது. அதனால் அதை நம்ம அந்த சவுக்கு கையில் எடுக்கிறது அப்படின்றதில் அதுக்கு நம்முடைய கடுமையான மறுப்பை தெரிவிக்கிறோம். அப்புறம் சரி, அதை விட்டுருவோம். அடுத்து பாசிச பாஜக, ஃபேசிஸ்ட் பிஜேபி அண்ட் பாய்சன் திமுக அப்படின்ற அந்த இதுக்கு வர்றாரு. நம்ம சொன்னோம், ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த பாயசம்ன்றது பாசிசமா பாயசமா அப்படின்றதுல அந்த இருந்த பாயசம் இப்போ பாய்சனாக மாறிடுச்சு. ஒரு இப்போ முதல் மாநாட்டுக்கு 2வது மாநாட்டுக்கு இடையில பாயசம் பாய்சனாக மாறியது எப்படி அப்படின்றதையே கூட கேள்விக்கு உள்ளாக்கி நம்ம பார்க்கலாம், அதையும் ஆய்வு செய்து பார்க்கலாம். அதாவது தாவிகா சைடில் ஒரு மனமாற்றம் நடந்திருக்கு. அடுத்து அவங்க அதான் அந்த பேச்சில் எழுதி கொடுக்கறது காமெடியாக அல்லது ஒரு ரைமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சொல்கிறது. இப்போ நம்ம இந்த ஸ்பீச்சிலே சொன்னோம் பார்த்தீங்களா, ஓட்டு, வேட்டு, ரூட்டு அப்படின்றது. இப்போ இதெல்லாமே கெட்ட வார்த்தைகள், அர்த்தம் இல்லாத ரைம். இந்த ரைம் ஃபார் ரைம் சேக் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ஸ்பீச்சில் நம்ம சொல்லும்போது இதெல்லாம் ஓகே, ஒரு இப்போ மேஸ் ஆடியன்ஸுக்கு சொல்லலாம் தான். ஆனால் அதுக்காகவே இந்த மாதிரி வலியை கொண்டு வந்து திணிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை தவிர்த்துருக்கணும். அந்த பாயசம்ன்றதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க, இப்போ பாய்சனில் வந்து நிற்குது. ஃபேசிசம் அண்ட் பாய்சன் அப்படின்றது. அதில் இஸ்லாமியருக்கு எதிராக இந்த மத்திய பாஜக அரசு செயல்படுது அப்படின்றத இந்த நரேந்திர தாமோதர் மோடியை அவருடைய முழு பேரையும் சொல்லி மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த இதில் சொல்கிறாப்புல. சரி, இந்த மத்திய அரசிலிருந்து இந்த இஸ்லாமியருக்கு எதிராக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத தவிர மற்றது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கச்சத்தீவு கொடுத்துருங்க அது போதுன்றாரு, நீட் தேர்வு கீழடி, அப்புறம் மாநில அரசுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடியது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திமுகவினுடைய அஜெண்டாவை இவர் பேசுகிறது மாதிரியே இருக்குது. அதாவது இந்த போட்டி கான்டெக்ஸ்ட் திமுக, அதிமுக, இது தாவிக அப்படின்ற அந்த கட்சி பிரிவினைகள்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய நலனை முன்வைக்கக்கூடிய ஒரு குரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஜய் இந்த மத்திய அரசுக்கு எதிராக சொல்லக்கூடிய அந்த குரல், அந்த குற்றச்சாட்டுகள் திமுகவும் சொல்லலாம், அதிமுகவும் சொல்லலாம், தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ள எந்த கட்சி வேணாலும், சீமானு சொல்லலாம், இவர் விசிகாவும் சொல்லலாம், ஏன் நம்ம யார் வேணாலுமே இதை சொல்ல முடியும். அப்படி இவர் இந்த சொல்லக்கூடியது எல்லாமே மேலோட்டமான அறதப்பழசான, இவர் சொல்ல பார்த்தீங்களா அந்த கூட்டணிக்கு அறதப்பழசான கணக்குன்ட்டு, அது மாதிரி அறதப்பழசான இப்போ ரொம்ப திரும்ப 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 சொல்லி சலிப்படைய வைக்கக்கூடிய அந்த தான் இவருமே சொல்கிறார் மத்திய அரசுக்கு எதிராக. அதை சொல்லிட்டு திமுக அரசியல் இதை சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ வரைக்குமே பண்ணுறாங்க. இவரும் அந்த இதில் போய் சேர்ந்துக்கிறாரு. அப்படி சேர்ந்துக்கிறதுனால பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை,
தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் திமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாரா என்னன்னு நமக்கு தெரியல. அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது தெரியல. அது காலம் பதில் சொல்லும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் அடுத்தது, தமிழ்நாட்டை தொட்டால் என்ன நடக்குன்றதுக்கு இங்கே பல உதாரணங்கள் இருக்குது அப்படின்றாரு. இதையுமே நம்ம கொஞ்சம் க்ளோஸாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பார்க்கணும். தமிழ்நாட்டை தொட்டால் என்ன நடக்கும், தமிழ்நாட்டை யார் தொடுறது, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சொல்கிறாரு. இன்றைக்கி பிஜேபி இருக்குது, அதனால் பிஜேபிக்கு வார்ன் பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் கை வைக்காதீங்க, தொட்டால் என்ன நடக்கும் தெரியுமா, ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே என்ன நடந்திருக்கு, மத்தியில் இருந்தது 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதில் இருந்து பல ஆண்டுகள், இப்போ பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி இடையில இந்த ஜனதா கட்சி இருந்துச்சு, அப்புறம் நேஷனல் ஃப்ரண்ட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் சில வருடங்கள் அவங்க இருந்தாங்க. மற்றபடி காங்கிரஸ் அப்புறம் பாஜக இவங்க தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ பாஜக இப்போ இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அந்த சவாலை விடுறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார், மத்தியில் இருந்தது காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, அதை எதிர்த்து இங்கே என்ன இப்போ நடந்துச்சு, போராட்டங்கள் நடந்துச்சு, என்ன நடக்குன்றதுக்கு இங்கே பல உதாரணங்கள் இருக்குன்றாரு. அந்த உதாரணங்கள் எல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, இங்கே தமிழ்நாட்டில் யார் இருந்தா, மத்தியில் காங்கிரஸ், இங்கே மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது திமுக அல்லது அதிமுக. இந்த திமுக அதிமுகவை தான் இவர் எதிர்க்கிறார், தாவேகா எதிர்க்குது, விஜய் எதிர்க்கிறாரு. திமுகவை பொறுத்த மட்டும் அது அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் முதல் எதிரி, அது ஒழிக்கணுன்றாரு. ஆனால் அந்த முதல் எதிரி, ஒழிக்கப்பட வேண்டிய எதிரி, அரசியல் எதிரி, அந்த எதிரி தான் இந்த மத்திய அரசுக்கு எதிராக தமிழர்களுடைய நலனை விட்டு கொடுக்காம போராடி இருக்கு. அந்த உதாரணங்கள் தான் பல உதாரணங்களாக இருக்குது, விஜய் மனசில் பதிஞ்சிருக்கு. அதைத்தான் இவர் இங்கே சுட்டி காட்டுறாரு. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுலேயே இப்போ பாருங்க, இந்த இதுக்குள்ளேயே இப்போ 2 இடத்துல அந்த தடுமாற்றம் இருக்கிறத நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் அவருடைய ஸ்பீச்சில். ஒன்று, அவர் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள், மத்திய அரசுக்கு எதிராக அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள், அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே பொதுவாக திமுக அதிமுக யார் வேணாலும் சொல்லலாம், பொதுவான ஒரு இதுதான். ரெண்டாவது, அவர் சொல்கிறதில் இந்த தமிழ்நாட்டை தொட்டால் என்ன நடக்கும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதில் திரும்பவும் திமுகவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி இதை தான் கொஞ்சம் எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறணும். அடுத்தது, தாமரை இலையில் தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இதில் ஒட்டுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதுலையுமே நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதாவது ஆய்வு ரீதியாக நம்ம பார்க்கும்போது யதார்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, பாஜகவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உருவாகிக்கிட்டு வருது. அந்த மனநிலை எப்படி பட்டுக்கிட்டு வருது அப்படின்னா, அது இந்து சமய உணர்வு, அந்த ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹிந்துத்வா, அதாவது இந்து என்பதில் பெருமை கொள்வது, இந்துவாக இருப்பதை ஒரு வெளிப்படையாக அறிவிப்பது, இந்து மதம் தொடர்பான விழாக்களை சிறப்பாக கொண்டாடுவது, அப்புறம் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவது, ஆன்மீக மறுமலர்ச்சி, அந்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா கோவிலில் கும்பாபிஷேகங்கள் நடக்குது, நிறைய கோவில்கள் புனரமைக்கப்பட்டுக்கிட்டு வருது, சீரமைக்கப்பட்டுக்கிட்டு வருது. இதெல்லாம் இப்போது வேறு வழி இல்லாமல் இந்த திமுக அரசே அதெல்லாம் செஞ்சுட்டு வருது. நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக வேறு அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஆக இந்த மாதிரி ஆளுங்கட்சியும் கூட சேர்ந்து, அப்புறம் இந்து அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து களத்தில், அதாவது கிராஸ் ரூட்ஸில் இருந்து இந்த செயல்பாடுகள் எல்லாம் முடுக்கி விட்டுருக்குறாங்க. அப்போ அதனால் இந்த இந்து உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்து சமய ஆன்மீக உணர்வு, அது எப்போ வேணாலும் அரசியல் படுத்தப்படலாம், அரசியலாக ஓட்டாக மாறுறதுக்கான சூழல் இருக்குது. அதற்கு
சரியான திட்டமிடலும் அதை பக்குவமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு திறனும் இருந்தால் அதை கண்டிப்பாக ஓட்டை கன்வெர்ட் பண்ணிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலை யதார்த்தம் தான் இன்றைக்கி இருக்குது. இதை தாவிக தலைவர் விஜய் மிஸ் பண்ணிட்டாரு, அல்லது அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் இருக்கிறாங்களே அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்முடைய கலை யதார்த்தம் சொல்லக்கூடிய உண்மை. அப்புறம் அடுத்து இந்த பாஜகவை சொல்லிட்டு அப்புறம் எம்ஜிஆருக்கு வர்றாரு. எம்ஜிஆர்னா என்னன்னு தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிமுகவுக்கு நூல் விட பார்க்குறாரு. எம்ஜிஆரை இவர் நான் பார்த்ததில்லை, அவர்கிட்ட பேசினதில்லை அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாரு. அப்புறம் ஆனால் அந்த எம்ஜிஆரை கேப்டன் விஜயகாந்த் என்னுடைய அண்ணன், அவர்கிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே வந்து அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்னா நானும் அவர் எம்ஜிஆரும் ஒன்று, அந்த அதாவது விஜயும் உதயநிதியும் எப்படி அந்த படம் எடுக்கும்போது ஒன்று மண்ணா புழங்கினாங்களோ அந்த ரேஞ்சில் எம்ஜிஆர் பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, எம்ஜிஆர்னா என்னான்னு தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னான்னு தெரியும்ல, அவர் எதிரியை கூட கெஞ்ச வச்சவர் அப்படின்னு அதாவது கருணாநிதியை சொல்கிறாரு. கருணாநிதி அந்த தேர்தலில் சொல்கிறாப்புல, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் இருக்கையில் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் வந்தோடனே நான் ஆட்சியை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்ணியிருப்பாப்புல. அதை ரெஃபர் பண்ணுறாரு. ஆனால் இதே விஜய் தான் கருணாநிதிக்கு ஆதரவாக கருணாநிதி கலைஞர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு நான் செலவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர். சரி, அதை விட்டுருவோம். அவர் சின்ன வயசில் அப்படியே தெரியாமல் பேசிட்டார். இப்போது அவருக்கு அரசியல் முதிர்ச்சி வந்துருச்சு. அதனால் இப்போது திமுகவை எதிரியாக அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாரு. எம்ஜிஆரை பற்றி சொல்லிவிட்டு அவர் நோட்ஸை மிஸ் பண்ணிடுறாரு, பேஜ் மிஸ் ஆகிடுது. அதை வந்து சரி பண்ணுறாரு அந்த டயத்தில். அதை பார்க்குறாரு. இடத்துல ஆல்மோஸ்ட் 1 minute அவர் வந்து அந்த ஸ்பீச்சை வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு. அப்புறம் தொடர்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சியை கட்டி காக்கிறது யார்? இன்றைக்கி அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியே சொல்ல முடியாமல் வேதனையில் தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்கே அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும். இது சரி, அதை ஐஸ் வைக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லை. அவங்க வந்து கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அப்படின்னு ஜெயலலிதா பேர் சொல்லலை. இன்றைக்கி அந்த கட்சி எப்படி இருக்குது, யார்கிட்ட இருக்குது அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாரு. ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த அப்பழுக்கற்ற அதிமுக தொண்டர்களாம், அதிமுக தொண்டர்கள் அப்பழுக்கற்றவர்களா புனிதர்களா எப்போ மாறினாங்க? எல்லாரும் அவ்வளோ ஹோலியாக எப்போ மாறினாங்க? எல்லாம் செயின்ஸ் ஆகிட்டாங்களா என்ன? அப்பழுக்கற்ற தொண்டர்களா? அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா? அப்பழுக்கு இல்லாத அந்த தொண்டர்களுக்கு மூளையுமா இல்லாமல் போயிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஓவராக ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னு உடனே இதை கேட்டுட்டு இந்த அதிமுக காரன்லாம் ரெட்டை இலைக்கு போடாமல் உங்கள் முகத்துக்காக வந்து ஓட்டை போட்டுருவாங்க. இல்லை, அந்த இதை பாருங்கள். அது சொல்லும்போது அந்த எழுதும்போது ஒரு ரியலிசம் இருக்கணும், ஒரு பிலீவபிலிட்டி, ஒரு கிரெடிபிலிட்டி வேணும் ஒரு ஸ்பீச்சில். இப்போ இந்த இதில் டோட்டலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஜரேஷன்ஸ்ன்ட்டு நம்ம போகும்போது அந்த நம்பகத்தன்மை, அதனுடைய அந்த கிரெடிபிலிட்டி அது வந்து குறைஞ்சிடுது. இந்த ஸ்பீச்சில் அது ஒரு பெரிய குறைபாடாக நம்ம பார்க்குறோம். அதில் தான் ஒரு அம்சம் இந்த அப்பழுக்கற்ற அதிமுக தொண்டர்கள் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா. அப்புறம் கடைசியாக இது வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்ற பாஜக அதிமுக கூட்டணி இப்போ ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொருந்தா கூட்டணியாகத்தான் இப்போ வரைக்குமே இருக்குது, இன்னுமே முழுசாக ஜெல் ஆகலை. அது உண்மைதான். விஜய் அந்த விதத்தில் சரியான அப்சர்வேஷனை சொல்கிறாரு. அடுத்தது ஸ்டாலினுக்கு வர்றார். அதாவது ஃபஸ்ட்டு பிஜேபியை அட்டாக் பண்ணுறாரு, அப்புறம் அதிமுகவை அட்டாக் பண்ணலை, அதிமுக தொண்டர்களுக்கு அப்பழுக்கற்ற அதிமுக தொண்டர்களுக்கு நூல் விடுறாரு. அவங்கள அப்படி இவர் பக்கம் கவர்றதுக்கு அப்படி சாதமாக அப்படி ஒரு மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அட்டாக் பண்ணுறது தான் பயங்கர இது அட்டாக்கு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள், கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் அப்படின்றது சொல்லுங்க மை டியர் அங்கிள் அப்படின்றாரு. அப்புறம் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, ஆனால் இதில் வேற
உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த அங்கிள்னு சொல்லிட்டு போட்டு தாக்குறாப்புல. இந்த அங்கிள் பற்றியே நம்ம 2-3 காணொளி போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பாருங்கள், குறுங்காணொளிகள் ரீல்ஸ் போட்டிருக்கிறோம், அதை பாருங்கள். இப்போ இதில் சுருக்கமாக அந்த பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். இதில் விஜய் ஸ்டாலினை அங்கிளாக ஒரு இயல்பாகவே ஸ்பான்டேனியஸாக கூட கூப்பிடலாம். ஏன்னா அவர் உதயநிதி இவங்கெல்லாம் சேர்ந்து படம் எடுத்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்று மண்ணா புழங்குனவங்க. படம் எடுக்கும்போது இந்த பார்ட்டிக்கு போகிறது, இது பாருக்கு போகிறது, டூருக்கு போகிறது, இதெல்லாமே ரொம்ப சகஜமாக இருக்கும். அப்புறம் இவர் திமுககாரராக இருந்திருக்கிறாரு சந்திரசேகர், விஜயோட அப்பா. அதனால் அந்த குடும்ப ரீதியாகவே தொடர்புகள் இருந்திருக்கு, உறவு இருந்திருக்கு. அதனால் விஜய் ஸ்டாலினை அங்கிள்னு சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்ட அந்த பின்னணி இருக்குது. விஜய் எப்படி ஸ்டாலினை கூப்பிட்றாரு, அதே மாதிரி நம்ம உதய் வந்து இவரை சந்திரசேகர அங்கிள்னு கூப்பிட்டு அந்த இது இருந்திருக்கு. அது குடும்பம் உறவை பொறுத்து அப்படி நடந்திருக்கு. அப்புறம் தொழில் ரீதியாகவும் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்திருக்கு. இதெல்லாம் சகஜமாக நடந்த விஷயங்கள். ஆனால் இங்கே விஜய் இப்போது இவ்வளவு நாளுக்கு அப்புறம் ஒரு பொது வெளியில் பேசும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை தான் இங்கே சொல்கிறாரு அப்படின்ட்டு இல்லை. அப்படி நம்ம எடுத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அவரே சொல்கிறாரு, இதில் வேற உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அங்கே தான் இடிக்குது. அது ஸ்டாலின் ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அப்பா இமேஜை கட்டமைக்கிறதுக்கு திமுகலேருந்து முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்கு பணத்தை செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உடைக்கணும், அதில் சிதைவு ஏற்படுத்தணும், அதை கவுண்டர் பண்ணி அதை ஷேம் பண்ணுறது மாதிரி இங்கே அங்கிள் அப்படின்ற இன்னொரு இமேஜ், ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த அங்கிள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அது எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா ஸ்டாலின் இந்த அங்கிள் அப்பா அப்படின்றதெல்லாம் கடந்தவராக இருக்கிறாரு. அவருடைய இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர், ஆனால் அந்த முதியவர் மேலே ஒரு இளைஞருடைய அம்சங்கள் திணிக்கப்படுது, அது மேலே பூசப்படுது. இப்போ இதுதான் இதனால இந்த ஐடென்டிஃபிகேஷன், அவருடைய ஐடென்டிட்டி, அப்புறம் அவரை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஐடென்டிஃபிகேஷன், இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது. அவருடைய ஐடென்டிட்டி ஆஸ் சீஃப் மினிஸ்டர், ஆஸ் பார்ட்டி பிரசிடெண்ட், அது இருக்குது. ஆனால் அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுல இவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை திணிக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த அப்பான்ற இமேஜை கொண்டு வரும்போது அவருடைய அந்த தோற்றம் அதுக்கு லென் பண்ணலை, அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லை, அதுக்கு ஒத்திசைந்து போகக்கூடியதாக இல்லை. அதனால் இந்த அப்பான்ற இமேஜ் இது வரைக்கும் அவருக்கு செட்டே ஆகலை, கிளிக் ஆகலை. அதனால் அதை போய் ஒரு பொருட்டாக எடுத்து இருந்தால் தான் அந்த விஜய்க்கு ஸ்பீச் எழுதி கொடுத்தவங்க, அந்த ரிசர்ச் டீம் இருக்குது இல்லையா, அவங்க ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இதை இக்னோர் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த பாடி ஷேம் பண்ணுறது அல்லது இந்த அங்கிள்னு சிறுமைப்படுத்துறதுக்காக, அதாவது அப்பாவுக்கு மாற்றாக நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்கிறது இருக்குது இல்லையா, இதை தவிர்த்து கிளாஸ் ஓவர் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம், அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம். மெயின் என்ன அட்டாக் பண்ண வேண்டியது, திமுக அரசு என்ன செய்யலை, என்ன தப்பாக செஞ்சுருக்கு அப்படின்றது தானே. அதை டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ என்ன ஆயிடுச்சு, கவனம் பூராமே இந்த அங்கிள்னு அவர் சொன்னது சரியா தப்பா அப்படின்ற அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போயிடுச்சு. வெகுஜனங்களுடைய கவனம் பூராமே அங்கே போயிடுச்சு. அப்போ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணது மாதிரி ஆயிடுச்சு. அந்த இஷ்யூனுடைய சீரியஸ்னஸ் இல்லாமல் போயிடுச்சு.